பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். இது என்ன லீலை? இது லீலா இல்லை. என்னுடைய சாபம் நீங்கவே தம்மை இங்கே அனுப்பி இருக்கிறார்கள் பவனமைந்தனே. நான் தேவகன்னியாயிருந்தேன். ரிஷியின் சாபத்தினால் இந்த நிலைமைக்கு வந்தேன். தம்முடைய பாதங்களை பிடித்ததால் நான் சாப விமோச்சனம் பெற்றேன். போகட்டும், தாம் எச்சரிக்கையோடு இருங்கள். தம்மை இந்த இடத்திற்கு அனுப்பியவன் வேடமிட்டு ஏமாற்றும் கொடிய அரக்கன். அந்த கொடிய அரக்கன் ராவணனால் அனுப்பப்பட்டவன். அவன் பெயர் காலநேமியாகும். அரக்கன் தம்மை அழிக்கவே இங்கு வந்துள்ளான். ராவணன் இல்லை, காலநேமியை மரணம் இங்கே அனுப்பியுள்ளது. மிகவும் நன்றி தேவி. சாபம் என்னை விட்டு நீங்கியது, சத்தியம் உனை காத்தது. ராமன் பணி செய்யும் உன்னிடம் பாவங்களே நெருங்காது. பொங்கி வரும் அந்த அன்பை வளர்த்திடுவாயே. ராமன் என்றால் மனம் தெளிவு பெறும் தினம் ராம ஜபம் செய்வாயே. ராமன் என்றால் அன்பு பொங்கி வரும் அந்த அன்பை வளர்த்திடுவாயே. ராமன் என்றால் மனம் தெளிவு பெறும் தினம் ராம ஜபம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். சுத்தமாக குளித்து விட்டீரா? இங்கே அமருங்கள். மனதிலே பக்தியோடு இங்கே அமருங்கள். அதன் பிறகு குரு மந்திரத்தை உபதேசிக்கிறேன். இல்லை முனிவரே, முதலில் நான் குருதட்சணை தருகிறேன், அதன் பிறகு உபதேசம் பெறுகிறேன். அது சரியல்ல. அப்படி செய்வது முறையல்ல அனுமானே. முதலில் உபதேசம் பெற்றுக்கொள். தட்சணை எல்லாம் எனக்கு எதற்கு? தமக்கு அது தேவையில்லை, ஆனால் எமக்கு தேவை. எங்களின் முறைப்படி முதலில் தட்சணை, பிறகு உபதேசம். அப்படி இல்லை என்றால் குரு மந்திரம் பலனில்லாமல் போய்விடும். அப்படியே ஆகட்டும். உன் விருப்பப்படியே செய். ஜெய் ஸ்ரீராம். எங்கே கொடு. என்ன தரப்போகிறாய்? என்ன இது? இதுதான் தமக்கு குரு தட்சணை. வஞ்சகனே காலநேமி, உன்னுடைய சூழ்ச்சியை தெரிந்து கொண்டு விட்டேன். ஜெய் ஸ்ரீராம். தெரிந்து விட்டதா? இதோ பார். ஜெய் ஸ்ரீராம். வஞ்சகம் செய்த அரக்கனே, கடைசி நேரத்தில் ஸ்ரீராமனின் நாமத்தை உச்சரித்தாய். போ, உனக்காக சொர்க்கத்தின் வாசல் திறந்திருக்கு. ஜெய் ஸ்ரீராம்.
ராமனா? இவர் ராமபக்தன் போல இருக்கிறது. ஏ பிரபு, நான் தவறு செய்து விட்டேனே. பெரியவரே, எழுந்திருங்கள், கண்ணை திறவுங்கள். எழுந்திருங்கள் பெரியவரே, எழுந்திருங்கள். மயக்க நிலையிலும் ராமநாமத்தை ஜபிக்கும் மகாத்மாவே, தாம் யார்? தங்கள் கண்ணை திறவுங்கள். தங்களை போன்ற ராம பக்தர் மீது பானத்தை எய்திய இந்த பாவிக்கு ஏற்ற தண்டனை தாருங்கள், அல்லது மன்னித்து விடுங்கள். ஆனால் ஒருமுறை கண்ணை திறவுங்கள். அந்த ஸ்ரீராமன் மீது ஆணை, என்னுடைய மனது, உடல், எனது செயல் முழுவதும் ஸ்ரீராமனுக்காகவே வாழ்வது உண்மை என்றால் தாம் நலமாக எழுந்து அமர்வீர்கள். எழுந்திருங்கள். அந்த ஸ்ரீராமன் மீது ஆணை. என்னை தடுத்து அம்பு விடுத்த இந்த துறவிக்கு என்னேல் கோபம் ஏனோ? யாரோ இவர் யாரோ, ராமன் நினைவு ஏனோ? இந்த கண்ணில் என் அண்ணல் கருணையை காண்கிறே, கனவா நினைவா? ஹே மகாத்மா, தாம் யார் என்று தெரியாமல் தம்மேல் பானத்தை எய்தினேன். அதற்காக பரதன் தம்மிடம் மன்னிப்பு கேட்கிறேன். பரதா? ஆம், தசரதன் மைந்தன் பரதன். தாம் மயக்க நிலையிலும் ஸ்ரீராமனின் பெயரை ஜபித்தீர்களே. ஹே ராமனின் பக்தனே மகாத்மா, தாம் யார் என்று கருணை கூர்ந்து சொல்லுங்கள். சுவாமி, அந்த அளவுக்கு முக்கியமானவன் அல்ல. நான் ராமனின் சிறிய தொண்டன் ஹனுமான். தாம் இருக்கும் இடம் வழியாக வந்தது எனது பாக்கியம். தங்களின் தரிசனத்தால் எனது வாழ்வு புனிதமடைந்தது. எனது சுவாமி ஸ்ரீராமன் இரவும் பகலும் சிந்தனை செய்து கொண்டிருப்பவரை, அவருடைய பரதனை என் கண்களால் காண முடிந்ததே எனது மிக பெரும் பாக்கியம் பிரபு. என்ன தாம் என்ன சொன்னீர்கள்? ஸ்ரீராமர் என்னை நினைக்கிறாரா? தாம் சொல்வது உண்மையா? அவருக்கு என் நினைவு எப்போதாவது வருவதுண்டா? எப்பொழுதும். அவர் தூங்கும் பொழுதும் உணவருந்தும் பொழுதும் தங்களை பற்றிதான் நினைக்கிறார். பக்தன் ஒருவன் பகவானை பற்றி நினைப்பது போல. தாம் இருவருடைய அன்பை பார்த்து சில நேரங்களில் இது போன்று இருக்க கற்றுக்கொள்ள தொடங்கினார்கள். ஹே மகாத்மா, இதை சொல்லித்தாம் எனது மடிந்த உடலுக்கு மீண்டும் உயிரை கொடுத்து விட்டீர்கள். ஸ்ரீராமன் இல்லாமல் மனது நிம்மதியின்றி தவித்துக் கொண்டிருந்தது. ஸ்ரீராமனை பற்றி சொல்லி மீண்டும் புது தெம்போடு துடிக்கும்படி செய்தீர்கள். தாம் எனது சகோதரர் பற்றிய செய்தியை சொன்னீர்கள். இந்த உதவிக்காக நான் தம்மிடம் என்றும் நன்றியோடு இருப்பேன். தயவு செய்து மேலும் சொல்லுங்கள். எனது சகோதரர் எங்கிருக்கிறார்? அவர் எப்படி இருக்கிறார்? அண்ணி நலமா? அன்பு சகோதரன் லக்ஷ்மணன், அவனுக்கு அண்ணனுக்கு சேவை செய்யும் வாய்ப்பு கிடைத்தது. அந்த அன்பு சகோதரன் நலமா? அவர்கள் எல்லோரும் நலம்தானே? சொல்லுங்கள், அனைவரும் நலம்தானே? தயவு செய்து சொல்லுங்கள், அனைவரும் நலமோடு இருக்கிறார்களா? மகிழ்ச்சியோடு தானே இருக்கிறார்கள்? தயவு செய்து சொல்லுங்கள்.